Hi students, today நம்ம பார்க்க போகிறது class 10 chapter 1 exercise 1.2 இதில் நம்ம first sum பார்க்க போகிறோம். Prove that root 5 is irrational. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் root 5 வந்து ஒரு irrational நம்பர்னு. பட் நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சி நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னா, let us assume root 5 is rational. ஸோ இது வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர் கிடையாது, நமக்கு தெரியும் root 5. ஆனால் வந்து நம்ம இதை ரேஷ்னல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரேஷ்னல் நம்பர்னால் எப்படி இருக்கும்? root 5 is equal to a by b ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ b வந்து எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் root 5 வந்து ஒரு irrational நம்பர். நம்ம வந்து ஒரு ராங்காக ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். என்னென்னா root 5 வந்து நம்ம ரேஷ்னல் எடுத்துக்கிறோம். ஸோ ரேஷ்னல் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்கும்னா p by q ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நம்ம a by bன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ b வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஏயும் பியும் என்னென்னா கோ ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ a b ஆர் கோ ப்ரைம். ஓகே, ஸோ கோ ப்ரைம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு என்னென்னா 1 தான் இருக்கும். ஸோ 2 into 1 equal to 2. ஓகேவா? ஸோ லைக் த சேம் வந்து 3 into 1 வந்து equal to 3. அதே போல் இப்போ 9/10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து 9 into 1 வந்து 9. ஸோ அதே போல் 10 into 1 இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த ஃபார்மில் இருக்குது நமக்கு root 5 is equal to a by b அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த பியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தால் நமக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ root 5 இந்த b வந்து இங்கே வந்துடும். ஸோ root 5 b equal to நம்ம aன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், ரெண்டு சைட்லேயுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க, ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து இதே போல் நமக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 5 பதில் 7 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க, root 2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், root 5b the whole square equal to a ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் வந்து இது ரெண்டுத்துக்குமே வருமா? ஸோ root 5 into root 5 வந்து 5 ஆகிடும். b into b வந்து நமக்கு b ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, ஸோ b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஃப்ரம் தியரம் 1.3ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா 5 if 5 வந்து divides 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 a ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், then 5 divides a. ஓகேவா? இப்போ வந்து இந்த 5 வந்து a ஸ்கொயரை வந்து டிவைட் பண்ணுதுன்னா இந்த 5 வந்து சேம் ஏயும் வந்து இது வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நமக்கு தெரியும் ஃப்ரம் த தியரம் வந்து 1.3லேருந்து. ஸோ அப்போ வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a is equal to 5 into cன்னு எழுதிக்கலாம். c வந்து for some integers. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா a is equal to இது வந்து ஏதோ ஒரு இன்டீஜர், ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ a is equal to 5c. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த a is equal to 5cயை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் a equal to 5c in equation 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு தெரியுது, 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம a வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏல நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 5c இருக்குது. ஸோ அப்போ 5c இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால the ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ அகெயின் 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஸ்கொயர் வந்து 5க்கும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் சிக்கும் வந்து இது காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ 5 into 5 வந்து நமக்கு 25 இருக்கும் இன்ட்டு சி ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா?
So now b square equal to 25 into c square divided by இங்க multiplicationல இருக்கு. ஸோ இங்கே வந்தால் டிவைடுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 5 is 5 and 5 5s are 25. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா b square equal to 5c square. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பை தியரம் 1.3 படி இஃப் 5 வந்து டிவைட்ஸ் b ஸ்கொயர்னா 5 டிவைட்ஸ் b ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். இஃப் 5 வந்து டிவைட்ஸ் b ஸ்கொயர் then 5 divides DES divides B. ஓகேவா? ஓகே, அப்போ இப்போ இது வந்து b ஸ்கொயர்லேயும் டிவைட் இங்கே பாருங்கள், b ஸ்கொயர்லேயும் டிவைட் பண்ணுது அண்ட் ஆல்சோ பிலையும் டிவைட் பண்ணுது 5. இங்கே வந்து 5 வந்து a ஸ்கொயர்லேயும் டிவைட் பண்ணுது அண்ட் ஆல்சோ ஏலையும் டிவைட் பண்ணுது இந்த 5. ஸோ 5 இஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு 5 வந்து ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஏ அண்ட் ஆல்சோ நமக்கு பின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரூட் 5 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஃபார் போத்தாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது, ஏயும் பியும் வந்து கோ ப்ரைம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு. ஓகே ஓகே, தேர்ஃபோர் 5 இஸ் அ common factor for both A and B. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து 5 வந்து ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. பட் திஸ் contradicts the fact that A comma B are co-primes. ஓகே, ஸோ இது எதனால் நமக்கு இது வந்து கான்ட்ராடிக்ட்ஸாக இருக்குனாக்கா, ஆப்போசிட்டாக இருக்குனாக்கா, திஸ் இஸ் பிகாஸ் அவர் அசம்ஷன் வந்து தப்பு. பிகாஸ் ஆஃப் அவர் இன்கரெக்ட் assumption ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். அசம்ஷன் தட் ரூட் 5 நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரூட் 5 வந்து நம்ம ரேஷ்னல்னு எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி ரூட் 5 வந்து இரேஷ்னல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இன்கரெக்டாக ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம், ரூட் 5 இஸ் ரேஷ்னல்னு. அதனால் ஹென்ஸ் ரூட் 5 இஸ் irrational number. ஓகே, ஸோ இது ஈஸியான சம் தான். நீங்கள் போட உங்களுக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.